ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். மூலியோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். யாழிய பாக்குறதுக்கு காலங்காத்தாலேயே மோயா வந்துடுறான். ரொம்ப தேங்க்ஸ், நீங்க எனக்காக என்னெல்லாம் பண்ணீங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு யாழி சொல்லிட்டு இருக்கா. மோயா உள்ள வரேன், உன் கைக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்ல வேலைக்காரங்க எல்லாம் அங்கிருந்து போயிடுறாங்க. யாழி மட்டும் உட்கார்ந்துருக்கா. என் கையில இருக்கதெல்லாம் பழைய காயம், இப்போதைக்கு ஆடுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றா. ஆனா இந்த மருந்து தழும்பையே அழிக்கும், ரொம்ப ஃபேமஸான மருந்துன்னு சொல்லிட்டு மோயா சொல்ல, என்னோட கையில இந்த மாதிரி தழும்பு இருக்குது, உங்களுக்கு அசிங்கமா இருக்கா என்ன அப்படின்னு யாழி கேக்குறா. சில்லுன்னு இருக்கும், நல்லது, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணனா முழுக்க மறைஞ்சு போயிரும், இதை ஏன் ட்ரை பண்ண கூடாதா என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவ கைக்கு மருந்து போட்டுட்டே இருக்கான் மோயா. அவ்வளோ எஃபெக்டிவா? அப்ப இன்னொரு பாட்டில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாழி கேட்க ஆரம்பிக்கிறா. இன்னொரு பாட்டில் எதுக்கு? இதுவே உனக்கு தீர்றதுக்குள்ள தழும்பு மறைஞ்சு போயிரும்னு சொல்றான்ல அப்படின்னு சொல்ல, என் வேலைக்கார பொண்ணு சிங்கி இருக்கால, அவளும் இதே மாதிரி நிறைய குரங்கு கடியால பாதிக்கப்பட்டா, அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்ல மோயாவை பாக்குறான். இன்னொன்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு மருந்து போட்டு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறான். அசிஸ்டன்ட் கிட்ட, அம்மா யாழிக்கு யாராவது சிங்கின் வேலைக்கார பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கேட்க, 3-4 வேலைக்கார பொண்ணுங்க மேடம்க்கு இருக்காங்க, அதுல சிங்கிங்கிற பேர்ல யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். மோயாவுக்கு டவுட் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க நம்ம யாழி அவங்க அண்ணியோட சேர்ந்து ஒன்னா உட்காந்து எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப துணை ராஜமாதா யாரோ ஒருத்தங்க இன்விடேஷன் அமைச்சிருக்காங்க. அந்த இன்விடேஷனை பார்த்துட்டு, அண்ணி நீயும் வா, 2 பேரும் போயிட்டு வந்துடலான்னு கூப்பிடுறாங்க. அண்ணி நான் எதுக்கு அப்படின்னு யாழி கேட்க, இத்தனை நாளா நம்ம குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, எதுக்குமே இன்விடேஷன் வந்ததே கிடையாது, நீ இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் தடவையா இன்விடேஷன் வந்திருக்கு, என்ன கூப்பிட்டா இன்விடேஷன் அமைச்சிருக்காங்க, எல்லாம் உனக்கு தான் அம்மா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு யாழி ஒத்துக்கிறா. அண்ணியும் யாழியும் அடுத்த நாள் அந்த துணை ராஜமாதாவோட ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. பார்த்தா அந்த துணை ராஜமாதா அங்க உட்காந்துட்டு இருக்கா. மியூசிக் எல்லாம் ஆளாளுக்கு வாசிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அமைதியா மியூசிக் முடிகிற வரைய அந்த துணை ராஜமாதா வெயிட் பண்ணிட்டு யாழிய பார்த்து, ஓ இதான் பிரின்ஸ் டிங்கோட ஒய்ஃபா அப்படின்னு கேட்க, அவளும் எந்திரிச்சு ஒரு வணக்கத்தை போடுறா. லீஷன் மலையில இருந்து வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆமாங்க அப்படின்னு யாழி பேச ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும், இந்த பொண்ணும் எங்கோ அக்கா தங்கச்சி ஒன்னா வளர்ந்தவங்க தான், ஆனா யாழி சின்ன வயசுலயே மலைக்கு போயிட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வந்தாங்கிறதால நம்ம அதிகமா அவளை பார்த்தது இல்ல போலன்னு பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா அங்க ஒரு லேடி வந்துட்டு, மலையில இருந்து வந்திருக்கீங்க, உங்க தாத்தா தான் அந்த யூனிவர்சிட்டியோட ஹெட் மாஸ்டரே, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கிளியர் பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்க ஆரம்பிக்கிறா. ஒரு கவிதையோட லைனை சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவ கேட்க, யாழி அடுத்த செகண்டே அதோட அர்த்தத்தை சொல்லிடுறா. பரவாயில்ல, ரொம்ப பெரிய ஆள் தான் போல, நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா உங்க இடத்துல ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸே இல்ல, இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம், பொண்ணுங்களை தப்பா நினைக்கிறீங்களா என்ன, உங்க யூனிவர்சிட்டி ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு கேட்க, யாழி பாத்துட்டு இருக்கா. பூயாவ் அண்ட் ஹெர்மெட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஸ்டோரி இருக்கு, அதை படிச்சிருக்கீங்களான்னு கேட்க, பூயாவ் அப்படிங்கிறவரோட வாழ்க்கையோட சாகச பயணம் ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சிருக்கேன்னு சொல்ல, ஆனா அந்த பூயா ஒரு உண்மையாவே பொண்ணு, அவங்க பொண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியல, ஜஸ்ட் அவங்க வாழ்க்கை சாகசத்தை எழுதுனதால ஒரு பையனாதான் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்களாவே நினைச்சிருக்கீங்க, அவங்க எங்க இடத்துல படிச்சு அங்கேயே ப்ரொஃபசர் ஆனவங்க, இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க லேடிஸும் இருக்காங்க, ப்ரொஃபசர்ஸும் இருக்காங்க, ஜஸ்ட் இது உங்களோட அறியாம தான் அப்படின்னு யாழி சொல்ல, சாரிமா நான் உங்க ஹெட் மாஸ்டரை உன் தாத்தாவை தப்பா பேசிட்டேன், அதுக்கு பதிலா தண்டனையா இந்த ஒயினை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே மன்னிப்பு கேட்டுடுறா. அதோட அடங்கல. துணை ராஜமாதா பாக்குறா, ஆமா எங்க உங்க தாத்தா வந்துட்டு அந்த மலையவே ஒட்டு மொத்தமா யூனிவர்சிட்டியே மூடிட்டாரு, அது இன்னும் திறந்து இருந்ததுன்னா ராஜமாதா மகாராணியா பொறுப்பேத்துக்குவாங்கன்னு பயந்துட்டு தான் யாரும் பக்கத்துல வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி க்ளோஸ் பண்ணிருக்கதா தகவல் வந்திருக்கு, அது உண்மையான்னு கேட்க யாழி பாத்துட்டு இருக்கா. ராஜமாதா நாட்டை அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ராஜமாதா கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும், ராஜமாதாவை பத்தி தப்பா யார் பேசினாலும் அவங்க இந்த நாட்டுக்கு எதிரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறா. துணை ராஜமாதா, பரவாயில்ல உனக்கு வாய் ரொம்ப நல்லாதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்கா. நம்ம யாழி அங்க இருந்து கிளம்பி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு இருக்க. அங்க யாழியோட அங்கிள் வந்துடுறாரு. என்ன துடுக்குத்தனமா நீ பேசின, ஆனாலும் அந்த துணை ராஜமாதா என்ன சொன்னா பாத்தியா, அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க எல்லாம் நமக்கு எதிரிங்கிற மாதிரி உன்னையே பேச வச்சுட்டா, உனக்கு பயமா இல்லையா, யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுனான்னு கேட்க, அவங்க கூப்பிட்டாங்க நான் வந்தேன், அவங்க கேட்டாங்க பதில் சொன்னேன், நான் என்ன பண்றது அப்படின்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. அங்கிள் அங்க இருந்து நான் சமாளிக்கிறதுக்கு ஏதாவது பண்றேன்னு ஓடுறாரு. அப்போ இங்க அந்த இடத்துக்கு வரா. கையில கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு, இந்த போனா போது 8 வருஷம் காட்டிலேயே வாழ்ந்த நல்ல பலகாரம் எல்லாம் சாப்பிட்டே இருக்க மாட்டேன், இதை சாப்பிடுன்னு கொடுக்க, ஓ எள்ளு கேக்கா, பாத்துட்டுமே கண்டுபிடிச்சிட்டேன், ஏன் சொல்லு உன் பல்லுக்கு நடுவுல எள்ளு மாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு யாழி கேக்கெல்லாம் அங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. எள்ளு மாட்டி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பயந்து போய் வேலைக்கார பொண்ணுகிட்ட கேக்குறா. இல்லையே அவங்க சும்மா சொல்லிட்டு போறாங்கன்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. யாழி அங்க இருந்து கிளம்பி போகும்போது ஆப்போசிட்ல போற பொண்ணு கையில வச்சிட்டு இருக்க ஒயினை மேல தட்டி விட்டு யாழி மேல கொட்டிடுது.
மேடம் இந்த ஒயின் லைட்டா இருக்கும் போதே அதை உடனே அலசிட்டோம்னா போயிடும், காஞ்சிருச்சுன்னா அப்புறம் போகவே போகாது, உங்களை கூட்டு போறேன் இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாழிய அந்த பொண்ணு வேலைக்கார பொண்ணு கூட்டு போறா. இங்க அதை பாத்துட்டா, எங்க அந்த வேலைக்கார பொண்ணு யாழிய கூட்டு போறா அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா கொஞ்ச நேரத்துல இந்த இங்கோட புருஷன் இருக்கான்ல பிரின்ஸ்லி, அவனும் கொஞ்ச நேரத்துல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். இந்த 2 பேரும் எங்க ஒரே டைரக்ஷன்ல போறாங்கன்னு இங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறா. போறவளுக்கு அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, தேட ஆரம்பிக்கிறா. யாழிய வேலைக்கார போன ஒரு ரூம்ல கூட்டு போய் விட யாழி பாக்குறா. என்னது இது, தண்ணி கூட இல்ல, இங்க எப்படி அலச முடியும் அப்படின்னு யார் இங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டே வெளியே வரா. பார்த்தா இங்கோட புருஷன் பிரின்ஸ்லி அங்க இருக்கான். இங்க பாரு யாழி, நான் சொல்றது கேளுன்னு சொல்லிட்டு வேகமா அவளை வந்து புடிச்சு நிறுத்தி என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட யூனிவர்சிட்டியோட, அதாவது உன் தாத்தா கூட சேர்ந்து ராஜமாதாவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி வேற வழியே இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண சொன்னாங்க. நானும் நீ அங்க என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிட்டா மலையிலேயே நல்லபடியா இருப்பேன்னு சொல்லிட்டு தான் அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணேன். மத்தபடி உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட பாசமே குறையிலன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன்ல, வாங்கிருந்து ஓடி போயிடலான்னு கூப்பிட்டு இருக்கான். யாழி பாக்குறா, இது ஓடி போணுமா, எங்க போகணும்னு கேட்க எங்க வேணா போலாம். அன்னைக்கு நீ என் கண்ணு முன்னாடியே கல்யாண ட்ரெஸ்ல இன்னொருத்தனோட வீட்டு வண்டியில ஏறி போன பாரு, அதனால தாங்கிக்கவே முடியல. ராஜமாதாக்கு இவ்வளவு திமிர் இருந்தா கால் முடியாத ஒருத்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அன்னைக்கே நான் உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே எங்கேயாவது ஓடி போயிடணும் போல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா வேற வேற ஊருக்கு போய் வசிச்சுட்டு ஒன்னு லீஷன் மலைக்கோ இல்ல வேற ஏதாவது மலைக்கோ போய் நிம்மதியா வாழணும் போல எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல, ஆனா நீ அதுல எதையுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு யாழி கேக்குறா. ஆமா பண்ணல, ஏன்னா என்னால போயிருக்க முடியாது. ஊரை தாண்டது என்ன, அந்த காம்பவுண்டை என்னால தாண்டி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்பதான் சான்ஸ் கிடைச்சிருக்கு, வா போலான்னு கூப்பிட்டு இருக்கான். யாழி பாக்குறா. லீ, நீ எப்பவும் அதே மாதிரிதான் இருக்க, இன்னமும் அதே மாதிரி கோலத்தனமா இருந்துட்டு அந்த கோலத்தனத்துக்கு ஏதேதோ காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணா நீ ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நானும் நம்பணுமா என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. லீ பிரின்ஸ் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது, என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு யாழி ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறா. இங்க தேடிட்டு வரவ எங்க அந்த பொண்ணு போனா காணமேன்னு சொல்லிட்டு வரும்போது யாழி பின்னாடியே ஆப்போசிட்ல ரூம்குள்ள இருந்து இந்த லீ பிரின்ஸும் ஓடி வந்துட்டு இருக்கான். யாழி, நீ என்ன வெறுக்கிறியா, என் பொசிஷன் உனக்கு தெரியும்ல, நான் இங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதானே அந்த இதான் லூ இருந்தானே அவனை நீ கொலை பண்ண, எனக்காக தானே பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. லூ நம்ம மலைக்கு எக்கச்சக்கமான துரோகம் பண்ணான், அதுக்காக தான் நான் அவனை கொலை பண்ணேன், அதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு யாழி, என்னை விட்டு நீ மட்டும் போனன்னு வச்சுக்கேன், இங்க தண்ணிக்குள்ளேயே அப்படியே விழுந்துருவேன், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு உனக்கு தெரியும்லன்னு கேட்க யாழி அவ பாட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அவன் உள்ள விழலான்னு பாக்குறான், அதுக்குள்ள அவனோட வேலைக்கார பையன் அவனை வந்து புடிச்சிடுறான். நடக்கிற எல்லாத்தையுமே இங்க பாத்துட்டேதான் இருக்கா. யாழி மனசுக்குள்ள யோசிக்கிறா, தட்டான் பூச்சி சடசடன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அடுத்தவங்கள தான் தப்பக்கிறதுக்கு திருப்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா அது ரெக்க ரொம்ப பலவீனமானது, ஒவ்வொரு தடவையும் வேகமா சத்தம் போடும் போது அது இன்னும் வீக் ஆயிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் நான் உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாழி மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து இங்க ஒரு லுக்கு விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அவ புருஷன் யாழி பின்னாடி போறது. ஒரு மாதிரி சைலண்டா தனியா அழுதுட்டே நின்னுட்டு இருக்கா. இங்க மோயா தனியா ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அங்க ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப ஃபேமஸான ஆள் போல. நடக்கிற பிரச்சனையில ஊரை விட்டு ஒதுங்கி அவர் பாட்டுக்கு தனியா கவிதை எல்லாம் எழுதி வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம மோயாவை பார்த்ததும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. சார், என் கூட நீங்க ஹெல்ப்புக்கு வரணும் சார். மாஸ்டர் கு, நான் என்னைக்குமே உங்களை மறக்க மாட்டேன், உங்களை மாதிரி ஒரு ஆளுங்க இப்ப தேவை. லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, அதிகாரத்தை மக்கள் துஷ்பிரயோகம் பண்றாங்க, நீங்க மட்டும் இல்ல அப்படின்னா இப்ப இருக்கிற கரப்ஷனை நம்மளால சரியே பண்ண முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு இருக்கிற இந்த பேரை வச்சுட்டு என்னால தனியா அதை சமாளிக்க முடியாதுன்னு சொல்ல மாஸ்டர் கு பாக்குறாரு. மோயா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இப்ப நீங்க பிரின்ஸா வேற இருக்கீங்க, உங்க பேச்சுக்கு என்னால மறுப்பு தெரிவிக்க முடியாது. நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லது பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சாதனையை செய்வோம். அந்த மூயாங் மினிஸ்டர் இருக்கானே, அவன் கல்லறையில நம்ம பேரை எழுதுவோம்னு சொல்லிட்டு அவரும் நம்ம மோயா கூட கை கோத்துக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் இந்த லீ இளவரசன் வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப அவனோட மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர் அங்க வராரு. நீங்க யார் யார் கூட எல்லாம் போய் மீட்டிங் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, சோசியலைஸ் யார் யார் கூட எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க, கையில இருக்கதெல்லாம் போட்டு உடைச்சிட்டு லீ பிரின்ஸ் என்னால போக முடியாதுன்னு சொல்றான். எதுக்குன்னு இந்த மேனேஜர் கேட்க, எதுக்குமே என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நீங்க இப்பதான் யாழியை கல்யாணம் பண்ணிக்காம இங்க கல்யாணம் பண்ணதால அந்த யூனிவர்சிட்டிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்க துரோகிங்க பட்டியல்ல இல்லன்னு ராஜமாதா முடிவு பண்ணிருக்காங்க. இப்பன்னு பார்த்து நீங்க ராஜமாதாக்கு முக்கியமான ஆளுங்க யார் கூடயும் பேசாம இருந்தீங்கன்னா ராஜமாதாக்கு மறுபடியும் உங்க மேல டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். எனது இன்னும் டவுட் வந்துருமா, அப்போ நான் பாட்டுக்கு போயிட்டு நீங்க யார சொல்றீங்களோ அவங்க கூட பேசிட்டு ஊர் முழுக்க ஒரு காமெடி பீஸா என்ன நானே மாத்திக்கணும், கரெக்டா அப்படின்னு கேட்க, ஆமா கரெக்ட் அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு லீ பிரின்ஸ் பாத்துட்டு இருக்கான்.
தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா ராஜமாதாக்கு நம்ம மேல டவுட் வருதுங்கிறது ராஜ துரோகம் பண்றதுக்கு சமமான ஒரு விஷயம். அவங்க உங்க மேல டவுட் பட்டாங்கன்னா நீங்க நல்லா இருக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க குடும்பத்துல ஒருத்தங்களும் நல்லா இருக்க முடியாது. நீங்க சில தியாகங்களை பண்ணிதான் ஆகணும், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அந்த மேனேஜர் பாத்துட்டு இருக்கான். அவனுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போல. நீங்க ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இன்ஷன் மலை இருக்குல்ல, அதுல ஒரு ரெட்ரீட் வச்சிருக்காங்க. நாளானைக்கு ஆரம்பிக்குது, அங்க போய் கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க, மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு அவன் கிளம்பி போயிட லீ பிரின்ஸ் தனியா அழுதுட்டு இருக்கான், என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. இங்க பார்த்தா யார் கல்லுக்கு செடின்னு சொல்லி தண்ணி ஊத்த வச்சால, அந்த கல்லுக்குள்ள இருந்து குட்டியா ஒரு செடி முளைச்சு வருது. இங்க பாருங்க, நாங்க சொன்னோம்ல, நீங்க சொன்னதை நம்பி தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கிட்ட 2 பேரு நாங்க மட்டும்தான். அதே மாதிரி செடி வளர்ந்துருச்சு. நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னீங்க, மறந்துடாதீங்கன்னு யாழிக்கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க சொல்றாங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்கும் போதே யாழிக்கிட்ட இன்னொரு வேலைக்கார பொண்ணு வந்து, யாரோ 4-5 பேர் வந்திருக்காங்க நல்ல பலமா, பர்னிச்சர்லாம் எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல யாழி என்னன்னு பாக்குறதுக்கு போயிட்டு இருக்கா. மோயா வந்த பக்கம் வரான். எதுக்கு ரெனோவேட் எதுவும் பண்றீங்களா மேன்ஷன் சொல்லிட்டு மோயா கிட்ட யாழி கேட்டுட்டு இருக்கா. அத போய் உன் அங்கிள் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு மோயா கண்டுக்காம போயிடுறான். யாழி நேரம் அங்கிள் கிட்ட போறா. என்ன அங்கிள் பண்றீங்கன்னு கேட்க, மா இதெல்லாம் என்னோட பேசிக் நெசசிட்டிமா, இதெல்லாம் இல்லாம என்னால ஒரு வீட்டுல வாழவே முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்க கொஞ்ச நாள் தானே இருக்க போறீங்க அப்படின்னு யாழி கேக்குறா. குறைஞ்சது ஒரு 2 மாசமாவது இருக்கும்னு வச்சுக்கேன்னு சொல்ல, என்னது 2 மாசமா, அதுவே குறைஞ்சதா, அது கொஞ்சம் ஓவர்ன்னு சொல்லிட்டு யாழி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட ஒரு வீடையே மாத்திர மாதிரி இவ்ளோ பொருள் தேவையான்னு கேட்க, அதெல்லாம் நான் பண்ணிதான் ஆகணும், மனசாட்சியே இல்லாம பேசுற, ஒண்ணு விட்டா வேற யாரு என்ன பாத்துக்குவான்னு கையில இருக்க பெட்டி அந்த அங்கிள் கீழே போட்டுடுறாரு. ஒரே பொண்ணுங்க ஓவியமா இருக்கு. இதெல்லாம் என்னன்னு யாழி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் வானத்துல இருக்கிற தேவதைங்களை பத்தி வரைஞ்சு வச்சப்பட்ட ஓவியம், எப்படி இருக்கு பாத்தியா, எல்லாமே வந்து எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும், பாக்கிறதுக்கே கண்கோடி வேணும்னு அந்த அங்கிள் பேசிட்டு இருக்காரு. யாழி பாக்குறா, மா கொஞ்சம் ஜன்னல்லாம் ரொம்ப உயரமா இருக்கு, சோ சன்லைட் ஓவரா உள்ள வருது, தூக்கம் சரியா வர மாட்டேங்குது, தூக்கம் சரியா வரலன்னா அங்கிளுக்கு தலைவலி அதிகமாயிரும், அதை கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுன்னு சொல்றாரு. தொல்லை தாங்க முடியேன்னு யாழி யோசிச்சுட்டு இருக்கா சிரிச்சுட்டே. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த இங்க இருக்கால, வீட்லயே பயங்கர கோவமா இருக்கா. மறுபடியும் அவர் பாட்டுக்கு இங்கயோ வெளியே கிளம்பி போயிட்டாரு, எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அங்க உடனே அந்த கூட இருக்க நானி பாக்குறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, என்னதான் ஆனாலும் லீ பிரின்ஸோட பொண்டாட்டி யாரு, நீங்க தானே அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா விடக்கூடாது, யாரையாவது கொலை பண்ணியே தீரணும், யாழி உயிரோட இருக்க கூடாதுன்னு வேகமா இங்க கத்த ஆரம்பிக்கிறா. யாழி என்னதான் உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் மோயாவோட பொண்டாட்டி, அவளுக்கு பாதுகாப்பு எவ்வளவு இருக்கும், நம்மளால அவள ஒண்ணும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல, இங்க மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. என்ன வேணா அவ்வளவு பெரிய ஆளா, அவ மோயாவோட பொண்டாட்டி, நான் பிரின்ஸ்லியோட பொண்டாட்டி, என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மனசுல முடிவு பண்ணிட்டு அப்படியே அன்னைக்கே கிளம்பி முகத்துல ஒரு துணியை மட்டும் போட்டு மறைச்சிட்டு அங்க ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கு, அங்க வந்துடுறா. அங்க வந்து எனக்கு சில ஆளுங்கெல்லாம் வேணும்னு கேட்க, என்கிட்ட நிறைய ஆளுங்க இருக்காங்க, ரொம்ப வலுவானவங்க, நல்ல வாட்ட சாட்டமான ஆளுங்க எல்லாம் எங்க கிட்ட இருக்காங்கன்னு அந்த ஆளு சொல்ல, சரி ஓகே சீக்கிரமா காரியத்தை முடிச்சிருவாங்கல்ல அப்படின்னு இங்க கேக்குறா. என்ன காரியத்தை முடிக்கணும்னு அவர் கேட்க, கொலை பண்றதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றா. ஏமா நான் பொருள் எல்லாம் தூக்கி நகர்த்தி போடுறதுக்கு, வீட மாத்துறதுக்கு அந்த மாதிரி ஆள் இருக்காங்கன்னு சொன்னேன், போமா போமான்னு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்க வந்து கிளம்பலான்னு பாக்கும்போது ஒரு பையன் உட்காந்துட்டு நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இவனோட பேரு மிங்கு. மிங்க அதை காதுல வாங்கிட்டு, கொலை பண்றதுக்கு ஆள் வேணுமா அப்படின்னு கேக்குறான். ஆமா அப்படின்னு இங்க சொல்றா. 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துட்டு முதுக பாக்கம் திரும்பி உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, யார கொலை பண்ணும், எதுக்கு கொலை பண்ணும், எப்ப கொலை பண்ணும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, ஒரு ஆளை கொலை பண்ணும், எவ்வளவு காசு வேணும் அப்படின்னு இங்க கேக்குறா. இவ எழுதி கொடுக்கறத பாத்துட்டு காசு நிறைய இருக்கேன்னு யோசிக்கிறா. சரி ஆனா அவளை உயிரோட புடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும், கொல்லக்கூடாது அப்படின்னு இங்க சொல்ல, ஓ உங்க கையாலே கொல்லணும்னு ஆசைப்படுறீங்க, நான் கிட்னாப் பண்றவன் கிடையாது, கொலை பண்றவன், ஆனா நீங்க கிட்னாப் பண்ண சொல்றதால இன்னும் காசு கூட ஆகுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே அதையும் கொடுத்துடுறா அப்படின்னு இங்க சொல்லிட்டு இருக்கா. அப்பயே 2 பேரும் மூஞ்சியே பாத்துக்காம ஆளுக்கு ஒரு பக்கமா கிளம்பி போறாங்க. கிளம்பி வெளியே போறவங்க யாரு கண்ணிலையும் படாமன்னு சொல்லிட்டு ஓடணும்னு 2 பேரும் மாறி மாறி ஒரு டைரக்ஷன்ல ஓடிட்டு இருக்க. அப்படியே சுத்தி 2 பேரும் ஒரே டைரக்ஷன்ல வந்து ஒருத்தங்க மேல ஒருத்தங்க மோதி கீழே விழுந்துட்டாங்க. 2 பேரும் ஒருத்தங்க முகத்தை ஒருத்தங்க தெளிவா பாத்துடுறாங்க. பாத்துட்டு முகத்தை மறைச்சிட்டதுக்கு அப்புறமா பாக்கலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் பிரிஞ்சு வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா ராஜமாதா வீட்டுல உட்காந்துட்டு நிறைய முக்கியமான வேலைகள்லாம் பாத்துட்டு இருக்கா. துணை ராஜமாதா அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு எல்லாம் கொடுத்துட்டு, பாத்தீங்களா நம்ம என்ன பண்ணியும் இந்த மோயா இருக்கானே, அவனுக்கு மறுபடியும் பதவி கிடைக்கிற மாதிரி ராஜா பண்ணிட்டாருன்னு சொல்ல, ராஜா என்னதான் இருந்தாலும் சின்ன பையன், அவருக்கு இன்னும் பொறுப்புங்கிறது முழுசா வரல அப்படின்னு ராஜமாதா பேசிட்டு இருக்கா. ஏதோ நீங்க சொல்றீங்க கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு துணை ராஜமாதா சப்போர்ட் பண்ணி பேசவும் வாயை மூடிக்கிறா. ஆனாலும் மோயா மேல பயங்கர கோவத்துலதான் அவங்க 2 பேரும் இருப்பாங்க போல, துரோகிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ராஜாக்கு சப்போர்ட் பண்றதால இன்னும் ராஜமாதாக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு யாழியோட அப்பா அவங்க ஒய்ஃப் கூட படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏதோ பாட்டு பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. எந்திரிச்சு அவங்க அப்பா வெளியே வராரு. லீஷன் மலைக்கு தான் அவங்க ஒய்ஃப், அதாவது யாழியோட அம்மா போனாங்கல்ல, அவங்க குரல்ல தான் பாட்டு சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு.
லீஷன் மலை வானத்தை தொடுற அளவுக்கு உயர்ந்திருக்கும். அங்க லீஷன் ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து வத்தாத செல்வம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பாட்டு குரல் கேக்குது. யாரு பாடுறதுன்னு கேட்டுட்டு யாழியோட அம்மா பேரை சொல்லி வன்ஷு நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. டக்குன்னு பாட்டு சத்தம் நின்றுது. யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இவர் வேகமா பக்கத்துல போய் திரும்பி பார்த்தா அங்க வான்ஷுங்கிற பேர்ல நினைவு பலகம் மட்டும்தான் இருக்கு. அவங்க இறந்து போனதெல்லாம் வெளியே யாருக்கும் பெருசா தெரியாதுல்ல. என்னது இறந்து போயிட்டாலான்னு பயந்துட்டு அவர் அலறி அடிச்சுட்டு பேய் பேயின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க ஓடுறவர் அப்படியே ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அன்னைக்கு நைட்டு கரெக்டா நம்ம மோயாவுக்கும் கால் வலி திடீர்னு நைட்டு நேரத்துல அதிகமாயிடுது. காலை புடிச்சிட்டு இருக்கவன் வலி தாங்க முடியாம காத்து வாங்கலாமேன்னு ஜன்னல் பக்கமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். உட்காந்து பாக்கும் போதுதான் நம்ம யாழி இருக்கால திருட்டுத்தனமா நேரா வெளியே எங்கேயோ போயிருப்பா போல வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. மோயாவித பாக்குறான். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வந்தா, எப்படி வந்தான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில யாழியோட அப்பா ஏஞ்சதும் உங்க ஒய்ஃப் பக்கத்துல போயிட்டு என்னங்க ஆச்சு உங்களுக்கு, இது நீங்க வராண்டால மயக்கம் போட்டு விழுந்து கடந்தீங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.